நம்மளோட ஹீரோயின் ஷவுமியை காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்னைக்கு வெட்டிங். ஆனால் ரொம்ப அழுதுட்டு அங்கே போயிட்டுருக்கா. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி அழுதுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற சிட்டாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல. ஏன்னா பண்ணிக்க போகிறது வந்துட்டு ஒரு பேர்டலைஸான பர்சன் இல்லையா. அவன் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் நடக்க முடியாமல் அங்கே போயிட்டான். அவனுக்கு வந்துட்டு பேபியுமே பிறக்காது அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் உண்மையாக அழுதுட்டு இருக்கிறது அவங்க அம்மாவை நினச்சி தான். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னா 1 மில்லியன் காசு தேவைப்படுது. ஸோ ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க ஷூ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து, நீ பேசாமல் வந்துட்டு இன்றைக்கி நடக்க போகிற மேரேஜில் சப்ஸ்டியூட்டாக என்னோட பொண்ணுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்காக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசுமே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்மே அதனால தான் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்போ அங்கே வெட்டிங் நைட்டில் அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் பேசாமல் செத்து கூட போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே அங்கே சூசைட் பண்ணி கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வர்றான். அவனை பார்த்துட்டு அவள் பயந்து போய் கத்திட்டு இருக்கா. என்ன ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே அடிப்பட்டு ஒரு மாதிரி தழும்பா மாஸ்காக இருக்குது, பார்க்கவே விகாரமாக இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, நீ தானே வந்துட்டு அந்த யாயா, நீ வந்துட்டு நான் வந்து நடக்க முடியாமல் வந்து குழந்தையுமே பெற முடியாதவன் தெரிஞ்சுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டியே, எல்லாமே காசுக்காக தானே, என்னோட எதிரிங்க கூட சேர்ந்துட்டு நீ வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நீ தான் குவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் உன்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, ஆனால் வந்துட்டு இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்பாவே நீ சும்மா வந்து இப்போ ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, காசுக்காக தானே நீ உன்னை சேல்ஸ் பண்ணிட்ட, ஸோ நீ அதை வந்து நிறைவேற்ற வேணாமான்னு சொன்னதும் நீ தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது நேரம் கிடையாது, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் மிஸ்பிஹேவ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, நீ வந்துட்டு ஏதோ ட்ரக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் அவன் போர்ஸ் பண்ணி இங்கே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னோட தாத்தாவும் நீயும் சேர்ந்து தானே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்றத சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவன் யாயா நினச்சிட்டு தான் அங்கே பண்ணிட்டு இருக்கான். அங்கே போர்ஸ் பண்ணி அவ கூட அங்கே தப்பாவுமே நடந்துக்கிறான். நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப அப்பயமே நடிக்கிறாப்பார் அப்படின்ற செட் அங்கே பார்த்துட்டு இருக்கான். பட் அங்கே பெட்ஷீட் அப்படி விலைக்கு பார்க்கும்போது தான் அங்கே தெரியுது பிளட்டாக இருக்கிறது. ஸோ வந்துட்டு இது இவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற செட் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் யாவுமே இருப்பாங்க போல். ஸோ வந்துட்டு ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த லேடி வந்துட்டு ரொம்பவே கேரக்டர்லெஸ், நிறைய ஆம்பளைங்க கூட அஃபேர் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி அங்கே கோவப்பட்டு நடந்திருக்கான். அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உன்னை பற்றி நான் வேறு இதில் கேள்விப்பட்டேன், ஆனால் நீ வேற மாதிரி இருக்கே அப்படின்ற சைட் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருது. அவன் அங்கே கிளம்பி ரெடியாகி வரும்போது, பாஸ் உங்கள் பிரதர் ஷாவ் கூட சேர்ந்து எல்லா ஷேர் ஹோல்டருமே உங்களுக்கு எதிராக வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போயாச்சும் உங்களோட ஐடென்டிஃபைவை முழுசாக நீங்கள் ரிவீல் பண்ணணும்னு சொன்னதும், இல்லை எல்லாருமே கண்டிப்பாக வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணணும், அவனுக்குமே சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அவனோட ஃபேஸில் வந்து அந்த ஒட்டியிருக்க அந்த மாஸ்க் மாதிரி இருக்கிறது ரிமூவ் ஆனதும், பாஸுங்க பாருங்கள் ரிமூவ் ஆயிடுச்சுக்குன்னு சொன்னதும் நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஃபேஸ்மே இங்கே நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு ட்ராமா தான் போட்டிருக்கான் போல். நம்ம ஹீரோயின் மார்னிங்கே இவ்வளோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அங்கே வந்துட்டு ஆசையாக சாப்பிட்டதுமே அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப சிரிப்பாக வந்துட்டுருக்கு. மேடம் எல்லாமே உங்களுக்காக தான், கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க அப்படின்ற சொல்லதும், இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஷாப் அங்கே வர்றான். ஏன்னா இதான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ற செட்டு கேட்டுட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே 2 பேருக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. ஏன்னா ஆல்ரெடி 2 பேருக்குமே தெரியும் போல். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும்போது, இதான் யங் மாஸ்டர் அப்படின்றத சொன்னதும், ஷவுமி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஷூ ஃபேமிலியில் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ வேமா சாப்பாடத்துக்கு வாயில் வச்சுட்டு நீ பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிடா. என்ன வந்து பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக நீ வந்து அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும்ப்பா, என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ஷூ ஃபேமிலிக்காக நான் பண்ணிக்கிட்டேன் இந்த மேரேஜை, நான் சப்ஸ்டியூட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த மேரேஜை பண்ணாமல் ஓடி போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து டீல் போட்டிருக்காங்க, ஸோ அதை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மேரேஜை பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும், நீ நானும் எவ்வளோ ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்துட்டு பேசாமல் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன்னா நான் பண்ணியிருக்க போகிறேன், நீ இவனை மாதிரி ஆளை போய் மேரேஜ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற சைட் அங்கே வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ நாளைக்கு நான் வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, நீ அப்படிலாம் பேசாத, எப்பயுமே நீ எனக்கு தொந்தரவு கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், நீமே இந்த கு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறா. அவங்க பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் அங்கே பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, ஏன்னா நேற்று நைட் இவன் நல்லா தானே இருந்தான், இப்போ என்ன வீல் சேரில் வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு.
இப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை வந்து சௌமின்னு கூப்பிடாத, என்னை எல்லாருமே இங்கே யாயா தான் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, கையை பிடிச்சிட்டு இருக்கத நீ வந்துட்டு வெக்கமா இல்லையா, அடுத்த உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு இருப்பேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உன்னோட உமன் சொல்கிறதுக்கு வந்துட்டு உனக்கு அசிங்கமா இல்லையா, ஏன்னா வந்துட்டு நீ எப்படிப்பட்ட பர்சன் உனக்கே தெரியும், நீ எதுக்காக அவளோட லைஃப்பை கெடுத்தேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட சொல்லலையான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நேற்று நீ வந்துட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண, நீ ஏன்னா அதை வந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஷாவுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா ஷாவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் போல் நீ வந்துட்டு எப்படி இப்படியெல்லாம் அவட்ட வந்து போஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட கேவலமானவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோ இவனை பிடிச்சி வெளியே அங்கே தள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஷா வந்துட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, நானுமே இதோட வீட்டோட வாரிசு தான் சொன்னதுமே நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு தப்பான முறையில் வந்தவே, உன்னோட அம்மா ஒரு மிஸ்ட்ரஸ், அவளால் தான் என்னோட குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து வந்து அரைஞ்சிடா. தேவையில்லாம நீ ஆன்ட்டியை பற்றி எப்படி இந்த அளவுக்கு தரங்குறவா பேசிகிட்டு இருப்பா, அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறா, எல்லாருமே பக்கத்து வீட்டில் ஒன்றா இருந்தவங்க தான் போல். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்போ நீ வந்து பேசிட்டு இருக்காத, இவங்க அம்மா வந்துட்டு என்னோட அப்பாவோட லைஃபவே கெடுத்தவங்க, அவங்க வந்து என்னோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஷா உன்னோட அம்மா வந்து செத்ததுக்கு என்னோட அம்மா ஒன்றும் காரணம் கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு நோய் வாய்ப்பட்டு தான் செத்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு உனக்கு இதுக்கப்புறம் அனுமதி கிடையாது, மரியாதையோட உன்னை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விடுங்க, இதை மீறி வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனதும் நம்ம ஹீரோயின் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறா. இதுக்கப்புறம் இவளையுமே 3 நாளைக்கு வெளியே விடக்கூடாது, ரூமில் அடைச்சி வைங்க அப்படின்ற சொன்னதும் நீ இப்படிலாம் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என் ஃப்ரீடம் வந்துட்டு பறிக்கலான்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்னோட பேச்சு கேட்டு நடக்கலன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப டென்ஷனோடவே இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியிலலாம் இருக்க முடியாது, நான் எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி அங்கே வந்து போகலான்னு பார்க்குறா. பட் அங்கே கதவை லாக் பண்ணி வச்சுட்டு திறக்க மாட்டாங்க. நம்ம ஷாவ் அங்கே வந்துட்டு நான் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறேன் நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்ததுமே நீ ஏங்க வந்த, தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்காத அப்படின்ற சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு நீ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான். பட் நம்ம ஹீரோக்கு அது எல்லாமே அங்கே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக தெரிஞ்சு போயிடுது. ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் அனுப்பி விடுங்க, அவளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் அங்கே பட்லர் தாத்தா அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் பேசாமல் அவர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து வரலன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஷாவ் அங்கே வந்துட்டு அவளை அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு இம்பார்ட்டண்டான கால் வந்ததும் இப்போ என் கூட வந்துட்டு உன்னால் வர முடியாது, ஆனால் நீ சேஃபாக இங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லா. கண்டிப்பாக வந்துட்டு நீ அவன் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், அவன் ரொம்ப நல்ல மனுஷன் கிடையாது, இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ நீ எனக்கு கால் பண்ண அப்படின்றத சொல்லலாம். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை எங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நல்லா ஆயிடுச்சு, நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம், ஷூ தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபமாயிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஷூ வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னோட அம்மாவை எங்கன்னு சொல்லி கேட்டதுமே போட்டு அடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை நீ வைப்ப, அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்தேன், நீ அவன் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கியா, அங்கே போனதுமே இன்னொருத்தனை வேற மைக்கி கைக்குள்ளே பக்கம் பார்த்துட்டு இருக்கியா, என்னோட பொண்ணோட ரெப்புடேஷன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் பொண்ணு 3 monthஸில் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவா, அது வரைக்கும் நீ வந்துட்டு இதெல்லாம் ட்ராமா போட்டு தான் ஆகணும் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்கிட்ட வந்து சும்மா ஆக்டிங் பண்ண சொல்லி தான் அனுப்பி வச்சிங்க, பட் அவன் என்னை ஸ்லீப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதும் இது 80 மில்லியனுக்கான வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஸோ இதை நீ பண்ணி தான் ஆகணும், இல்லை உன்னோட அம்மாவோட நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு 3 monthஸ்க்கு எப்படியாச்சும் நான் வந்துட்டு இதெல்லாமே என்னோட அம்மாக்காக பொறுத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ ஒரு டாக் அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு பர்சன் அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான், அந்த ஆள் ரொம்ப அரண்டு போயிருக்காரு, இவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது என்ன விஷயம், யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான் போல். அப்போ அங்கே அவர் இதெல்லாமே உங்கள் பிரதர் ஷாவோட வேலை தான் சொல்லிட்டு அங்கே வந்து சில வீடியோஸை காமிச்சதுமே நாளைக்கு நடக்க போகிற ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பிறகு வேறு இதுக்கப்புறம் தொந்தரவுலாம் பண்ண வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒரு மிரட்டுற தோணியிலே அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு அப்போ தாத்தாட்டேருந்து கால் வந்ததுமே அப்போங்க நம்ம தாத்தாவை பார்க்குறதுக்கு அவன் கிளம்பும் போது பாஸ் உங்கள் மாஸ்க்கு திரும்ப ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னதும் அதை தூக்கி கீழே எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் இங்கே நிற்க வச்சு அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அவங்க ஆன்ட்டி அந்த ரோனி என்ற பொண்ணு எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, ஆல்ரெடி நாங்கள் தெரிஞ்சவங்க அதனால தான் பேசிக்கிட்டோம் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பையனை மேரேஜ் பண்ணி வந்துட்டு செகண்ட் பையனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க
முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு கோவப்படுறாங்க. அந்த ரோனி பார்த்தா நம்ம ஹீரோ மேலே ஆசை போல். ஸோ வந்துட்டு அவளுக்கு எதிராகவே அங்கே வந்து தூண்டி விட்டதுமே ஃபஸ்ட்டு நீ யாருமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் நான் வந்துட்டு கசின் அப்படின்றத சொல்கிறா. ஸோ உனக்கெல்லாம் இங்கே பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, பெரியவங்க பேசும்போது வாய மூடிட்டு பேசாமல் நில்லு அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நீ என் குடும்ப மானத்தை வாங்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்படியே பிரச்சனை பெருசாச்சுன்னா இவங்க டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, நம்ம அம்மாவை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்கள் பையனை நல்லா பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்காது அப்படின்ற சொன்னதும். ஆனால் அவருக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கோவம் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. அப்போ அங்கே தாத்தா வேற கால் பண்ணி நான் வந்து ஷூட்டை பேசிட்டேன், உன் பையன்ட்டையும் பேசிட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, யாயா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ஸோ நீங்கள் வந்துட்டு அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற சொன்னதுமே அவருக்கு அதை கேட்டுட்டு அங்கே தாத்தா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேசி சரி பண்ணிட்டாராம். அவர் லெவலுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனாலுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவளை அங்கே அடிக்கிறதுக்கு தான் அங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ அந்த ரோனி இதெல்லாம் நீங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம், நீங்கள் பேசாமல் அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற சொன்னதும் டைவர்ஸ்லாம் பண்ண முடியாதுமா, தாத்தா சும்மா விட மாட்டார் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலை இதுக்கப்புறம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ் பண்ண போகிறாரு. அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்துடுறான். தேவையில்லாமல் நீங்கள் அவன் மேலே கையை வைக்காதீங்க, நான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே தான் வந்துட்டுருக்கான். பட் அவனுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி முக்கியமான கால் வந்ததுமே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை இப்போதைக்கு உன்னால் காப்பாற்ற முடியாது சாரி அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஷாவ் வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாலுமே இவனை பிடிங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீ தலையிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அங்கே அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவ்வளோ ஒரு வழியில் துடிச்சிட்ருக்கா. எல்லாமே என்னோட அம்மாக்காக தான், அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா ஏன் நான் வந்துட்டு இவங்க கூடலாம் இருக்க போகிறேன் அப்படின்ற சொல்லா. நம்ம ஷாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப கத்துனதுமே இவ வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வழியில் ரொம்ப துடிச்சிட்டு இந்த மனுஷங்களாம் என்ன மிருக மாதிரி நடந்துட்டு இருக்கானுங்க, பணக்காரங்களாம் அறிவு கூட இல்லாமல் இருப்பானுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது, எப்படியாச்சும் வந்து கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இல்லை நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ரோனி அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் அங்கே கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவங்களாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ரோனி வந்ததுமே உனக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னையே நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன்னால தான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் வந்து குவோ மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவர் பேரில் தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருந்துட்டுருக்கு, இந்த வீட்டோட முதல்ல வாழணும்னு ஆசைப்பட்டேன், பட் நீ வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க வேணாமா, நீ அவரை டைவர்ஸ் கொடுத்துட்டு போனாதான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே அந்த தண்ணி எல்லாமே மேலே தூக்கி அங்கே ஊற்றிட்டுருக்கா. தண்ணியில் அவள் பெப்பர் கலந்து கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் மேலே பட்டதுமே அவளுக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவளை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டு அவளுக்கு தலையிலையுமே அடிபட்டுருது. உன்னை கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து தேவையில்லாமல் இப்படி என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சேன்னா கண்டிப்பாக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ என் கண்ணே திறக்க முடியல, எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்ற சொன்னதும் வா நீ என் கூடன்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கமாக எழுறா. எங்கே பார்த்தா சாவு அவங்க அப்பாட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்கள் ஏன் அந்த பொண்ணை அப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை ரூமில் ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க, அவளை வெளியே விடுங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நீ தேவையில்லாமல் வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி உன்னை எப்படியாச்சும் இந்த வீடோட ஹையர் ஆக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தா, நீ எல்லாத்தையும் குட்டிச்சவராக்க பார்க்குறியா, ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் இதை பற்றிலாம் பேசி ஏதாச்சும் வந்துட்டு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் இத்தனை நாளாக பண்ண பிளான் எல்லாமே கெட்டு போயிடும், மரியாதையோட இருந்துக்கோ அப்படின்ற சொல்கிறாரு. நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னோட அம்மாவை தான் நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஸோ என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உனக்கு தான் வரணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அவரை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன அவளுக்காக வந்து எல்லாத்தையும் இழக்கணும்னு ரெடி ஆகிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன்னு சொன்னதுமே நான் அதையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் போகும்போது அவர் கோவப்பட்டு அடித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பெயின் ஆனது. இவருக்கு அங்கே வந்து ரொம்ப அப்படியே தவிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேற, நீ வந்துட்டு கண்டிப்பாக இதுக்காக வந்துட்டு அவளை கிவ் அப் பண்ணி தான் ஆகணும், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கு வந்துட்டு இப்படி அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறாருன்ற விஷயம் சொன்னதுமே இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே கார்ட்ஸ் நம்ம ஹீரோ போகிறதாம ஸ்டாப் பண்ணதும் மரியாதை இங்கே விலகுங்கன்னு சொன்னதும் இது உங்கள் அப்பாவோட ஆர்டர்னு சொன்னதுமே ஹீரோ அவங்கள போட்டு ஏற்றி தள்ளி விட்டுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. அவர் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு நம்ம ஹீரோவை. ஏன்னா ஃபேஸ்மே நல்லா இருக்குது, கால்மே நல்லா இருக்குது, நீ எப்போ சரியான அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் யார் என்னோட ஒய்ஃபை வந்து அடைச்சி வைக்கிறதுன்னு கேட்டதும் நான் உன்னோட அப்பா, நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன மீறின்னு சொன்னதுமே நீங்கள் இதில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க, அவள் என்னோட ஒய்ஃப், எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கிற தெரியும் அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே
சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நான் உங்கள அப்பாவே நான் ஏத்துக்க கிடையாது. என்னோட சர்நேம் வந்துட்டு என்னோட தாத்தாவோட பேர் தான் இருந்துட்டுருக்கு. அவர் இறந்து போயிட்டாருன்னா என்னோட அம்மாவோட நேம வச்சுக்குவேன். உங்கள மாரி வந்துட்டு ஒரு மோசக்கார ஆள் பேர வந்துட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்னை ஹேட் பண்ணாலும் நான் தான் உன்னோட அப்பான்றது உண்ம. அத மாத்த முடியாது அப்படின்றத சொல்லிட்டு, இங்கேருந்து நீ போக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்ததுமே, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னா, உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டுனதும், அவரு எதுவும் பேச முடியல. அப்ப அங்க ஷாவ் வந்துட்டு, என்ன வந்து அப்ப இத்தன நாளா நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா? எல்லாமே நல்லா தான் இருக்கா உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் ஃபேஸ பார்த்துட்டு, இவள என்ன நீ பண்ண? மரியாதையோட அவள என்ட்ட குடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்ததுமே, அவனையுமே போட்டு ஏத்தி தள்ளி விட்டுறான். தேவையில்லாம ஒழுங்கா வந்துட்டு விலகிரு. அவ என்னோட ஒய்ஃப். அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போகும்போது, நீ ரொம்ப வந்துட்டு அப்படியே வந்து கேம் சூப்பரா விளையாண்டுட்டேன்னு நெனச்சிட்டு இருக்க இல்லையா? பட் வந்துட்டு நாளைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல பாரு. உனக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டி விட்டுட்டு போனதுமே, இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்க ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இவனால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அப்பாட்ட, "அப்பா இப்ப என்ன பண்றது? இவன் ரெக்கவர் ஆயிட்டானே" அப்படின்றத சொன்னதும், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ வந்துட்டு அதுபடியே நடந்துக்கோ. கண்டிப்பா எல்லாமே உனக்கு தான் வந்துட்டு கிடைக்கும்" அப்படின்றத சொல்லிட்டு அவருமே அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு, இப்ப அவங்க நல்லா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அங்க முழிப்பு வந்துருது. ஐயோ கடவுளே! என் கண்ணே தெரிய மாட்டுதே! என்னாச்சு எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்துட்டு, "தேவையில்லாம வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. நீ எதுக்காக வந்துட்டு அவன்ட்ட போய் பேசிட்டு இருந்த? உனக்கு அவனுக்கு என்ன வந்துட்டு பேச்சு?" அப்படின்றத கேட்டதும், "ஓ! நீ தான் வந்திருக்கியா இங்க? நீ வந்துட்டு இப்ப என்ன காப்பாத்திட்டன்றதுக்காக நான் வந்து உனக்கு தேங்க்யூலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீ தானேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. "நீ மரியாதையோட என் பக்கத்துல இப்படி க்ளோஸா வரவள வைக்காத. தள்ளி போ" அப்படின்றத சொன்னதும், "உனக்கும் ஷாவுக்கும் நடுவுல என்ன போயிட்டுருக்கு?" அப்படின்றத கேட்டதும், "நீ நினைக்கிற மாரி எனக்கும் அவனுக்கும் நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எனக்கு வந்து அவன் ஒரு பிரதர் மாரி தான். அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு அவன் அப்படி நினைக்கல இல்லையா? ஸோ வந்துட்டு இவள வச்சு ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணுவானா அப்படின்ற சைட யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எங்க ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கும் அங்கே ஸ்டாவுக்குமே வந்து ஓட்டிங் விட்டுட்டு இருக்காங்க. யாரை வந்து இங்கே வந்து அடுத்த சிஇஓவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து ஃபிட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே தாத்தாவோட வேலை தான் சொல்லிட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியலை. அப்போ அங்கே நம்ம ஷாவுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ, உங்களுக்கு வந்துட்டு இதோட வந்து ஒன்றும் கிடையாது, இதை விட பெரிய வந்து சர்ப்ரைஸ்லாம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போங்க அந்த ட்ரக் டிரைவரை வந்து இழுத்துட்டு வந்ததுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஷாவ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா வந்துட்டு இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதோ, என்னை ஷாவ் தான் வந்து ஏற்பாடு பண்ணி என்னை ஆக்சிடென்ட் பண்ண வச்சாரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பா, இது கண்டிப்பாக நடந்திருக்க சான்ஸே கிடையாது, ஷாவ் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்றத சொன்னதும், எனக்கு தெரியுமே உங்கள் அருமை பிள்ளைய வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எவிடன்ஸுமே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எவிடன்ஸ் போட்டு காமிச்சிடுறாங்க. பார்த்தா ஷாவ் வந்து அங்கே டிரைவர்கிட்ட வந்துட்டு இப்படி பேசிட்டு இருந்தது, காசு கொடுத்த எல்லா விஷயமே அங்கே தெரிஞ்சதுமே, என்ன இப்படி ஒரே குடும்பத்துக்குள்ளே இப்படிலாம் வந்து எதிரிகளாக இருந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேசினதும் அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே சாரி கேட்டுட்டு, தயவு செஞ்சு இந்த நியூஸை வந்து வெளியே விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனே கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்றாரு நம்ம ஹீரோட்ட. நீயுமே இதை எல்லாத்தையுமே மறந்துடு தயவு செஞ்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஷாவுட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னோட பிரதரை கொலை பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணுவியா, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஷாவ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் நான் பண்ணேன், ஏன்னா எப்பயுமே வந்துட்டு எனக்கு என்ன மரியாதை இருந்திருக்கு இந்த வீட்டில், எல்லாமே அவனுக்கு தான் கிடைச்சிட்ருக்கு, என்னோட அம்மாவும் நானுமே ஒரு நாயை விட மோசமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, உன்னோட அம்மாவால் தான் என்னோட அம்மாவுமே வாழ்க்கையை இழந்து இறந்து போயிட்டாங்க, உன்னோட அம்மா எப்படி என்னோட அம்மா வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்களோ அதே வேலையை தானே நீ இப்போ எனக்குமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இருக்கிறதே தப்புன்னு சொன்னதும் அவங்க அப்பா, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, இதை வந்துட்டு பெருசாக்காம எப்படியே விட்டுருன்னு சொன்னதும், ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல நான் இறந்து போயிருந்தேன்னா நீங்க அப்ப வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, இதை அப்படியே மூடி மறைச்சு உங்க பையனத்துக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்துருப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டாங்க அவங்க அப்பாவுக்கு எதுவுமே பேச முடியல. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு உங்க பையனை இந்த வீட்டை விட்டு அடிச்சு வரட்டுங்க, என்னோட அம்மா போட்டோக்கு முன்னாடி அவன் வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொன்னதுமே, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவனை ஜெயிலெல்லாம் பிடிச்சி போடாத அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு.
நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி ஒரு மாடலிங் வந்துட்டு உனக்கு மெயின் ரோல் கிடச்சிருக்கு, நீ வரையாப்பா அப்படின்ற சொல்லி கேட்டதும், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஆயிரும், நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நிறைய பேமெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல். அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே பிக்கப் பண்ண வந்திருக்கான். ஏன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுறதுக்குலாம் வரல, இப்போ நம்ம பிக்கப் பண்ண வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ற சொல்லி கேட்டதும், இதெல்லாம் நார்மல் தானே ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணுறது, என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி இப்படியே 2 பேரும் பேசி அங்கே ஃபைட் வந்ததுமே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அடிக்க போயிடா. ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான், என்ன தைரியம் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அவனோட ஃபேஸை பார்த்துட்டு டக்குன்னு அங்கே விளைக்கிறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ வந்துட்டு நல்லா ரெக்கவர் ஆகிட்ட போலே அப்படின்ற சொல்லிட்டு இவளோட கண்ணு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் இவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுது எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இதுக்கு வந்துட்டு அங்கே சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்காரவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக பேசுகிறா. அதுக்கப்புறம் அங்கே பட்லர்கிட்ட அவர் எங்கே அப்படின்றத கேட்டதும், அவர் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்மா, மார்னிங்கே வந்து சாப்பிட்டுட்டு அவர் ஒர்க்குக்கு போயிட்டார் அப்படின்றத சொன்னதும், அவரோட ஃபேஸில் வந்துட்டு இப்படி தழும்புலாம் இருக்கே, எப்படி வந்துட்டு அவர் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்ற சொல்லி கேட்டதும், அப்போ பட்லர் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இது எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க பாஸ், பேசாமல் ரிமூவ் பண்ணிட வேண்டியதானு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அப்படின்னா தான் என் பக்கத்தில் வரமாட்டா அப்படின்றத சொல்லியிருக்கான் போல். ஸோ அதை தான் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்ததுமே, நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லி போனதும் அவங்க ஃப்ரெண்டை நிம்மி தான் கால் பண்ணி, நீ உடனே கிளம்பி வாப்பா, அங்கே வந்துட்டு எல்லாமே உனக்கு பர்ஃபெக்ட் ஆயிருச்சு, ரொம்ப சேலரி கிடைக்குன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் இப்போ உடனே வரேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, சார் இந்த பொண்ணு தான் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவளோட பழைய ரெக்கார்டு எல்லாமே பார்த்துட்டு, உண்மையிலேயே நீ வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் தாம்மா, கண்டிப்பாக உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நீ போய் ரெடி ஆகும் அப்படின்றத அந்த மேனேஜருமே சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாஷ்ரூம் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ நான் இப்போ கண்டிப்பாக போயிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு வரும்போது தெரியாமல் போய் மேலே இடிச்சிடுறா. ஹீரோக்கு அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபேஸில் மாஸ்க் இல்லாத வாசி அங்கே வந்துட்டு சரியாக தெரிய மாட்டுது. வாஷ்ரூம் எந்த சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவங்க ஃப்ரெண்ட் அந்த சைட்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா. என்ன அந்த பொண்ணை இப்போ இந்த பார்வை பார்க்குறேன்னு சொன்னதும், இல்லை அவன் என்னமோ பார்க்குறதுக்கு என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு கண்டிப்பாக அந்த மாடலோட நேம் என்னன்னு சொல்லிட்டு நீ விசாரிச்சு சொல்லு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டோனான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் அங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. போன தடவையுமே வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டா, இந்த டைமே இங்கே வந்துட்டியா நீ அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபேராக தானே உங்க கூட நான் காம்படிஷன் வச்சேன், ஜட்ஜஸ் தான் முடிவு எடுக்கிறாங்க, அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற சொல்லி கேட்டதும், எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, எல்லாரோட மிஸ்ட்ரஸாக இருந்துட்டு தானே இந்த மாதிரி கேவலமாக வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், உன்னை பற்றியுமே நான் கேள்விப்பட்டேனே, பாடியெல்லாம் சேல்ஸ் பண்ணுவியாமே அப்படின்ற சொன்னதுமே, என்ன தைரியம் என்னை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வரா. ஆனால் ஹீரோயின் கோவப்பட்டாங்க. அவளை வந்துட்டு கையை பிடிச்சிட்டு, தேவையில்லாமல் இப்போ சண்டை போட வேணாம், காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கை பார்ப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு போனதும், அங்கே அவன் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கால் பண்ணி ஒருத்தியோட காலை உடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவளை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், அந்த மாடலை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன்ப்பா, அவள் எப்படி வந்துட்டு பார்க்குறதுக்கு என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருப்பா அப்படின்ற சொல்லி கேட்குறான். உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறாங்களா, இந்த மாதிரி சின்ன மாடலா அப்படின்ற சொல்லி அவன் கேட்டுட்ருக்கான். பிறகு அங்கே வந்து மாடலிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரானதுமே ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப அப்படியே அசலாமல் அவ்வளவே பார்த்துட்ருக்கோம். ஹீரோயினுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, இந்தால் எதுக்குடா என்னை இந்த மாதிரி பார்வை பார்த்துட்ருக்கான், வந்துட்டு என்னமோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட ஒய்ஃப் கிடையாது இவங்களோட நேம் வந்து ஷாமி அப்படின்றது சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஏன் இருந்தானே ஒய்ஃபோட நேம் தெரியும். ஸோ வந்துட்டு அவன் எதுவும் பெருசாக எடுக்காமல் இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்பும் போது அவங்க ஃப்ரெண்டு நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா டாக்ஸிக்காக. அங்கே இந்த ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதுக்காக இப்படி என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும், உன்னை வந்துட்டு அடிக்கிறதுக்கு தானே எனக்கு வந்துட்டு இப்போ காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோயின், நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் டப்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பட் எங்களுக்கு வந்து வாக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு அங்கே திரும்ப கிட் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோ வந்து போட்டு ஏற்றி தள்ளி விட்டுட்டு அவங்கள பூரா பயங்கரமாக அடிச்சு விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ஃபேஸில் இருக்க அந்த மார்க்கை பார்த்துட்டு யார் உன்னை போட்டு அடிச்சதுன்னு சொன்னதும், இவன் தான் அடித்தான் அப்படின்றத சொன்னதும், இவன் வந்துட்டு எந்த கையை வச்சு அடிச்சான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட்ரா, அங்கே வந்துட்டு கையை போட்டு உடச்சிடுறாங்க. திரும்ப இல்லை லெஃப்ட் ஹேண்ட்ரா, திரும்பவுமே
ஹீரோவுமே கையை போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. அப்போ அங்கே அந்த ஆள் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோ நீ இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் போலீஸில் சொல்லி என்ன ஆக போகுது, கொஞ்ச நாள் இவங்க வெளியே வர போகிறாங்க, இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா தாயி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் போயிட்டு அந்த டோனாட்டை சொல்லுங்கள், இது ஒரு காம்படிஷன், ஸோ வந்துட்டு நம்ம இப்படிலாம் கேவலமான வேலை பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு அனுப்பி விட்டதுமே ஹீரோக்கு என்ன வந்துட்டு இவன் ஈஸியாக மன்னிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு அவங்க வந்து இப்போ டார்ச்சர் பண்ண வந்தாங்க, பட் எப்படி மன்னிச்சேன்னு கேட்டதும் அவள் வந்து காசுக்காக இப்படி பண்ணிட்டாப்பா விடு அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு உங்கள் கையில் என்ன அடிபட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்போ கார்ட்ஸ் வந்துட்டு சார் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வேணாம் என்கிட்ட பேண்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விடும்போது இந்த ஹேண்ட் வந்துட்டு எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி டச் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அன்றைக்கி நைட்டு நடந்ததெல்லாம் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே தேங்க்யூ அப்படின்ற சொல்கிறான். ஃபேஸில் எப்படி மார்க் இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸில் சரியாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அவளோட பின்னாடி எங்கே ஓடிட்டு இருக்கோமே எங்கள் காரை ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. உன்னோட காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட கொடுக்காம போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே எங்கள் காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட நேம் அதில் சௌமின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, இவனோட நேம் வந்து பைஜுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உங்களோட நேம் இது ரியலா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற சொல்கிறான். ஹீரோ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கே இருக்கா என்னோட ஒய்ஃப்னு கேட்டதும் அப்போ பட்லர் இப்போ தான் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. ஒருவேளை ஷோமி தானே அது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கான். இதை கன்ஃபார்ம் பண்ணணுமேனு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு அவன் வந்து கெட்டப்லாம் மாற்றிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் போர்வையை பற்றிட்டு இவன் வந்து ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அவளுக்கு. நீ ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட்டை மேலே இருந்து எடு அப்படின்ற சொன்னதும் என்னை வந்துட்டு நீங்கள் இப்படி கம்பல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்ற சொன்னதும் மரியாதையோட நான் சொல்கிறத கேட்டு நீ எடுக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே உள்ளவே அங்கிட்டு வந்து பிளாக் மாஸ்க்கை போட்டு வச்சிருக்கா. எதுக்காக அப்படி மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்ற சொன்னதும் என் ஃபேஸை வந்துட்டு நான் சேஃபாக வைக்க வேணாமா அதுக்காக தான் அப்படின்ற சொன்னதும் இப்போ நீ வந்து ரிமூவ் பண்ணு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுக்கும்போது அங்கே ட்ரெஸ் வந்து ரிமூவ் ஆனதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நானாக தான் வந்து வம்பு பண்ணி உன்னை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வேமா அந்த மாஸ்க்கை பிடிச்சி ரிமூவ் பண்ணி விட்றான். ஃபேஸில் எந்த ஒரு மார்க்குமே இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் இல்லை நீ இப்போ தூங்குன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நல்ல வேலைடா சாமி நான் வந்துட்டு என் ஃபேஸில் வந்துட்டு மேக்கப் போட்டு மறைச்சிட்டேன், இல்லைனா இவை வேற என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு என் உயிரை போட்டு வாங்கியிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் சேர்ந்து அங்கே தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தாத்தா அவளுங்க பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நான் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே இவரையுமே நம்ம எங்கேயே பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஃபஸ்ட் டைம் அவங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ஒரு உடம்பு முடியாமல் வருவாங்க கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோயின் தான் அங்கே சிபிஆர்லாம் கொடுத்து அங்கே காப்பாற்றியிருக்கார் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு தாத்தா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதனால தானே என்னோட பேரனுக்கு நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன், ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவள் அப்படின்ற சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கால் வந்ததுமே நான் இப்போ பேசிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகிறா. ஹீரோ தாத்தா நீங்கள் என்ன உண்மையை அவள் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு தானே அதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன தெரியாதா யாயா தான் அந்த பொண்ணு அப்படின்ற சொல்கிறாரு. ஹீரோயினோட ஃபேஸும் அவளோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்க வாசி அந்த பொண்ணு நினச்சிட்டு தப்பாக தான் வந்துட்டு அந்த ஷூ கம்பெனியோட அவர் வந்து கான்ட்ராக்ட்மே போட்டு இந்த பொண்ணையுமே மேரேஜ் பண்ணி வச்சிட்டார் போல். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அந்த ஷூ தான் கால் பண்ணி இங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. ஷா வந்து உன்னை வீட்டுக்கு தேடி வந்தான், என்ன நீ வந்துட்டு கிட்ட யாயா இல்லைன்றதை சொன்னையான்னு கேட்டதும் ஆமாம் ஆல்ரெடி எங்கள் 2 பேத்துக்குமே தெரியும், என்னை பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு சொன்னதும் இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணி என்னோட கம்பெனிக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்துட்டு மரியாதையோட இதை சொல்லி வச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஷாவுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக ஃபோனை மறைச்சிட்டு யார்ட்டையும் நான் பேசலையேன்னு சொன்னதும் ஷாவுட்ட தானே நீ பேசணுன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்லை நான் போய் சொல்கிறா. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஷாவு கூட சேர்ந்து உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டி விட்டு போகிறான். ஹீரோ அவ்வளோ சொல்லியுமே கேட்காம அங்கே ஷாவை போய் மீட் பண்ணிடுறா. நீ எதுக்காக அந்த ஷூவோட வீட்டுக்கு போன, தேவையில்லாமல் நீ ப்ராப்ளம் பண்ணிடாத, என்னை எக்ஸ்போஸ் பண்ண பார்த்துட்ருக்கியா அந்த லேடி, அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை என்ன பண்ணுவாங்க தெரியல அப்படின்ற சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் யாயாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினச்சி போனேன், உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல அதுக்காக தான் அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ எப்பயுமே என்னோட நல்ல ஃப்ரெண்டு, என்னை எப்பயுமே நீ நல்லா வந்துட்டு பார்த்துட்ருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் அவனோட
உன்னோட மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண மாதிரியே இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேனா? என்னோட பிரதர் உன்னை யூஸ் பண்ணிட்டான், கண்டிப்பாக நான் உன்னை வந்து யூஸ் பண்ணிப்பேன் என்னோட ரிவெஞ்சுக்காக அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே ரோனி அவங்க 2 பேருமே மீல் சாப்பிட்றத பார்த்துட்டு கண்டிப்பாக இதை பிக்சர் எடுத்து அவர்கிட்ட அனுப்பி வச்சா இவளுக்கு செம்ம வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ எடுத்து வச்சேக்கா. அங்கே அதையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணிட்டு நடந்துக்கிறான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதெல்லாம் எடுத்து அங்கே நம்ம ஹீரோட்ட அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோட்ட எங்கள் அசிஸ்டன்ட் பஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட பிரதரும் உங்கள் ஒய்ஃபுமே உண்மையிலேயே வந்துட்டு பக்கத்து வீட்டில் குடியிருந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் அப்படின்ற சொன்னதும் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும்? அதனால தான் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா, அவன் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ஒரு பக்கம் ஜெலஸ் வேறு ஆயிட்டுருக்கு. அப்புறம் ஃபேஸ் எப்படி யாயா மாதிரியே இவளுக்கு இருக்கும். அப்போ இது வந்துட்டு ஷவுமியா யாயாவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து வீடியோவை அனுப்பி விட்றாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோதான், நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனை போய் நீ மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோதான் ஜெலஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுது. அங்கே வேமா ரூம்குள்ளே வந்ததும் ஹீரோயின் நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது, நான் குளிச்சுட்டு டவலோட இருக்கப்போ வருவேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, என்னோட பிரதர் போய் மீட் பண்ணியான்னு சொன்னதும் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொன்னதுமே இப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அந்த வெட்டி வேலைக்கெல்லாம் வந்துட்டு நேரம் கிடையாது, எனக்கு இதை அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னதும் யார் அப்படின்ற சட்டி கேட்குறா. எல்லாம் ரோனி தான், நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் அவ்வளோ சொல்லி எதுக்காக நீ போய் அவனை மீட் பண்ண அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு சில விஷயங்களுக்கு மீட் பண்ணேன், ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மீலுக்கு அவன் கூப்பிட்டுருந்தான் அதான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே மறைச்சவ பேசினதுமே சரி ஓகே நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன், கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொல்கிறா. நீ வந்துட்டு நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ வந்து அந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே திருந்துவேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் அப்படி தப்பான எண்ணத்தில் அவனை போய் மீட் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுக்காக ஹோட்டலில் அவ்வளோ பேர் இருக்கிறப்ப நான் மீட் பண்ணிக்க போகிறேன், தனியாக போய் பார்த்துருக்க மாட்டேனா, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோட்டை பிடி, இப்படிலாம் நீ என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த மாதிரி வந்துட்டு வேலை பண்ணேன்னா வச்சுக்கோ கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு போய் அவனை மீட் பண்ணது உண்மைதான், நான் உன்னோட பிரதரோட ஒய்ஃப் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்கிறதுக்காக தான் போனேன் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுக்குமே இந்த பேச்செல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே வார்னிங் கொடுத்துட்டு போகிறான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுச்சுக்கா. அங்கே ஷாவ் கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வரவுமே அங்கே அவங்க 2 பேத்துக்குமே அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப நீ ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, அதை நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை எப்படி வந்து இங்கேருந்து வெளியேற்றணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே நம்ம ஹீரோ உன்ட்ட இப்போ ஃபைட் பண்ணி என்னோட நேரத்தை நான் வந்து வீணடிக்க விரும்பலை, மரியாதையோட இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொன்னதும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டுருக்கான், ஃபஸ்ட்டு உன் நிலைமையை இப்போ சரி பண்ணு அப்படின்றத சரி நம்ம ஹீரோங்க அவனை இன்சல்ட் பண்ணி விட்றான். நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட சொல்லியிருக்கான், அதில் பாஸாக நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு பேசி கான்ட்ராக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பாஸ் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அவங்க கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு யாயாவும் நம்ம ஹீரோயினும் ஒரே பொண்ணான்றது ரொம்பவே அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவள் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோயினுமே ஹீரோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஏன்னா வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு கேட்டதும் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே அதிகமான சேலரியோட இவளை வந்துட்டு அங்கே மெயின் மாடலாக வந்து போட்டு ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவளுமே உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. ஏன்னா அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது இல்லையா, அவள் வந்துட்டு எனக்கு இந்த காசு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு இன்னுமே ஷாக் ஆயிடுச்சுக்கு. எதுக்காக உங்களுக்கு அவ்வளோ காசு அப்படின்றத கேட்டதும் எல்லாம் என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான், அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னா நிறைய காசு தேவைப்படுதுலன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இது யாயாவா இல்லை ஷவுமியான்றத டவுட்லேயே அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிடுறான் இது யாயா கிடையாது ஷவுமின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பிறகு அங்கே ஷூட்மே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டே இருக்கான். பட் அங்கே வந்து ஃபேஸை பார்த்துட்டு 2 பேரோட ஃபேஸ் வந்துட்டு எப்படி இவ்வளோ சிமிலியராக இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து உண்மைகள்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான். அங்கே டோனா வந்ததுமே அவளை வந்துட்டு யார் இப்போ வந்துட்டு ஷூட் போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே ஷவுமிக்கு தான் பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மனசுலேயும் என்னோட ஃபேஸில் வந்துட்டு இந்த மாஸ்க்லாம் இல்லாத வாசி இவளுக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு திரும்ப ஷூட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கா. பார்த்தாங்க வந்துட்டு அந்த ஷவுமி வந்து பொறாம்பட்டுட்டு அங்கே இருக்க கேமராவை பிடிச்சி அவன் மேலே தள்ளி விட்டதுமே அவன் மேலே விழுக போது நம்ம ஹீரோ ஓடி போய் வேகமாக காப்பாற்றிடுறான். பட் அவனுக்கு வந்துட்டு பயங்கர அடி. அங்கே அவன்
அவள் வந்து பயந்து ஓடி போயிடுறா. இவள் அழுதுட்டாங்க, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கதை பார்த்துட்டு மனசுலேயும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. என்னோட அம்மாவுக்கு அப்புறம் என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துக்கிற ஒரே பர்சன் தான் இவர் தான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே என்னாச்சு கண்ணெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குன்னு சொன்னதும் உங்களை நினச்சி எனக்கு கவலையாயிட்டு அழுக வந்துருந்துச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. எதுவும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்படி உங்களை ஹர்ட் பண்ணிட்டு என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்றத கேட்டதும் ஒருவேளை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நீ விட்டுருப்பியா, இதுக்கு மீனிங் என்னன்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளங்க பக்கத்தில் கிஸ் பண்ண போயிடுச்சேக்கா. அப்போ கரெக்டாக அங்கே டாக்டர் வந்துட்டு அதை எல்லாமே கெடுத்து விட்றாரு. இப்போ இவருக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டானா ரொம்ப வீக்காக இருக்காரு, நீங்கள் தான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எனக்காக வாங்கிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து வாங்கிட்டு வரா. அங்கே வந்துட்டு அவன் ஒர்க் பண்ணிகிட்டேவும் சாப்பிடாம இருக்கவும் நம்ம கையால் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டியுமே விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி எங்கள் ஷையாக வேறு இருக்குது. நம்ம ஹீரோ என்னாச்சு ஃபேஸ் ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் ஐயோ வந்துட்டு இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகிறா. பட் வெளியே போயிட்டு எனக்கு ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஷை ஆகிட்டுருக்கு, ஒரு வேளை நான் வந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோயின்ட்ட அவங்க அங்கிள் கடைக்காரங்களாம் வந்துட்டு உன்னோட பிரதரை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்காங்க, உடனே கிளம்பி வா அப்படின்றதா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட போய் எனக்கு இப்போ வந்து சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்றத சொன்னதும் என்ன பிரச்சனை நானுமே வரேன் அப்படின்றத சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணான்னு அவ சொன்னதுமே இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தா அந்த கடைக்காரன் எல்லாம் அவங்க அங்கிள் ஆண்டியும் அவங்க பையனுமே பிடிச்சவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு இதே வேலை தான் போல், கேப்ளிங் விளான்ட்டு காசெல்லாம் தொலைச்சிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஷாமி நீ வந்துட்டு அவங்களுக்கு காசை கொடுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பையன் வந்துட்டு இப்படி கேப்ளிங் விளாண்டுட்டே தெரிஞ்சா நான் எங்கிட்ட போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அமௌண்ட்டை கேட்டதுமே அவளுக்கு தலையில் இடி விழுந்துருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், ஆரம்பத்தில் இருந்து சம்பாதிச்சு உங்களுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க வீட்டில் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, உன்னோட அம்மாவையும் உன்னையுமே நாங்கள் தான் வந்து இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கோம், உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குமே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், நீ இந்த காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் கொடுத்ததை விட டபுளாக நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் இன்னுமே காசுன்றீங்க, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் உன்னோட அப்பா இறந்த பிறகு நான் உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆனால் நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசுகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து குடும்ப விஷயங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ கன்ஃபார்மே ஆயிடுது அந்த யாயா கிடையாது ஷாமி தான், இவ தான் வந்து நம்மளை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா இந்த வந்து காரணத்தினால அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அவங்க ஆன்ட்டி நீ இப்போ காசு கொடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவன் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே கோவப்பட்டவங்க அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் அடித்தாலும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கிடையாதுன்னு சொன்னதும் நீ என்ன திமிராவா பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். இப்படி தேவையில்லாமல் அந்த பொண்ணு மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ யாரு நீ என்ன காசு கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவங்க கூட அங்கே சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்படி ஃபேமிலி மேட்ச் எல்லாத்தையும் இவன் முன்னாடி பேசி அசிங்கப்படுத்திட்டாங்களே, இவனுக்குமே இங்கே வந்து அசிங்கமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட நான் காசு பே பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஒரு கண்டிஷனோட வந்துட்டு ஒத்துக்கணும்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக இவ்வளோ ப்ராப்ளத்தில் போய் நீ மாட்டிகிட்டு இருக்கன்னு கேட்டதும் நான் என்ன பண்ண முடியும், என்னோட அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன பிறகு என்னோட அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டோம் கிளம்பினாங்க, அப்புறம் இங்கே தான் இருந்துட்டுருக்கோம், என்னை இவங்க காசுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட அம்மாவுக்குமே வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குமே செலவுக்கு காசு தேவைப்படுது, நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே அழுததுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே சமாதானப்படுத்திட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளை போய் எங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகிருது. நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு அந்த கிஸ்ஸை பற்றியே யோசிச்சுட்டு நான் வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சிட்டேன், இந்த டயத்தில் போய் அவளை கிஸ் பண்ணேன், நான் அவள் வந்துட்டு தப்பான எண்ணத்தில் இப்படி வந்து நம்மளை யூஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. திரும்ப அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே ஷூட்டிங் நடந்துருது. அங்கே ரொம்ப சூப்பராக நம்ம ஹீரோயின் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட் அங்கே நிமிக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே பட்லர் வரவும் எங்கே உங்கள் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவர் வந்துட்டு ஆல்ரெடி வெளியே போயிட்டாருமா இன்னும் வரல அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கா வந்து மெசேஜ் பண்ணி விடுறா. பட் ஆனால் ஹீரோ வந்துட்டு ரிப்ளையுமே பண்ணாமல் இருக்கான். என்ன இவன் என்னோட மெசேஜுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த மீட் பண்ண பர்சனுக்கு தான் வந்து பண்ணிட்டுருக்கா, தன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. அப்போ அங்கே அவளுக்கு திரும்ப கால் பண்ணி உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, நீ இப்போ வரையா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க.
அவளுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பட்லர்கிட்ட எங்கே வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்றத கேட்டதும் மேடம் வந்துட்டு இப்போ தான் 7 மணி போல் கிளம்புனாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அவனோட ரூமுக்கு அங்கே போய் பார்த்தா அவனோட பெட்டை காணோம். எங்கே என்னோட ரூமில் எதையும் காணமேன்னு சொன்னதும் தாத்தாக்கு வந்துட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால தான் வந்துட்டு அவர் உங்களுக்காக வந்துட்டு பெட்டை மாற்றி விட்டாரு உள்ள அப்படின்றத சொன்னதும் இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சட்டி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. எதுக்காக இவன் என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கான், என்ன என் மேலே எதுவும் கோமான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டே இருக்கா. இங்கே ஹீரோ மாஸ்க்லாம் போட்டுட்டு வரவுமே என்ன இங்கே படுத்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும் நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் இங்கே பறக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, தாத்தாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவர் என்னோட பெட் எல்லாமே தூக்க சொல்லிட்டாரு, நான் இங்கே தான் படுத்தாகணும்னு சொன்னதுமே ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறா. சரி ஓகே நீ போய் சோபாவில் படுத்துக்கோன்னு சொன்னதும் நான் ஏன் படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் இது ஷாமின்றது தெரியுமே. அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்படி வேலையில் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொல்லி அங்கே கோவப்படுறா. நம்ம ஹீரோ ஒரே பெட்டில் தான் படுத்தாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோயின் அங்கே கத்திட்டே இருக்கா. பட் ஹீரோ கண்டுக்காம அவன் பாட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சதும் அங்கே பெட்ஷீட்லாம் கொண்டு போட்டு விட்டுட்டு இது உனக்கு இந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் வந்தேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத அவ சொல்கிறா. பார்த்தா ஹீரோ உங்கள் அப்பாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா கோ ஹையர் ஆக்காமல் அந்த ஷா ஹையர் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்க. அவன் இந்த வீட்டுக்கு இல்லீகல் பையன் தான், உனக்கு என்ன அது புரியுதா இல்லையா, ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அங்கே ஷாவும் மறைஞ்சிருந்து அதை எல்லாமே கேட்டுட்டு இந்த ஆளால் தான் இத்தனை பிரச்சனை, கண்டிப்பாக இவர் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்கே ஷோ பார்த்தா அங்கே நம்ம யாயாவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கே விசாரிச்சிட்ருக்காங்க. உண்மையை சொல்லுமா, என்னோடய பொண்ணை நீ மீட் பண்ணியா என்னன்னு சொல்லிட்டு. நான் பார்க்கவே இல்லை ஆண்டி, நான் கண்டிப்பாக பார்த்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குமே எதுவும் பண்ண முடியல. பொண்ணை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. பட் அவங்க நினைக்கிறது எதுவும் நடக்க மாட்டுது. பிறகு அந்த பொண்ணு போய் அங்கே நம்ம யாயாவை மீட் பண்ணிவிட்டு உன்னோட அம்மா தேடிட்டுருக்காங்க, அங்கே உனக்கு பதிலாக ஷாமி என்ற பொண்ணை தான் உன்ன மாதிரி இருக்கவளை அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் அவள் உன்னோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிக்குது. அப்படின்னா ஓகே நான் திரும்ப ரிட்டர்ன் போகணும்னு நினைக்கிறேன், என்னோட லைஃப் என்னமோ அது எனக்கு திரும்ப கிடைக்கணும்ல அப்படின்றத அவ சொல்றா. ஹீரோயின் அவளோட அந்த பாஸை போய் மீட் பண்ணுறா. அங்கே உனக்கு இந்த கான்ட்ராக்ட் நான் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவேன், நீ பேசாமல் இப்போ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை வேணான்னு சொல்கிறா. நீ ட்ரிங்க் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே ஹீரோயினுமே அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த ஆளோட தப்பான இன்டெக்ஷன் அவளுக்கு புரிஞ்சுக்குது. அங்கே அவள் போக பார்க்குறா. பட் அவன் ஆல்ரெடி அதில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அவளுக்கு அங்கே மயக்கமானதுமே அங்கே ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோங்க அதெல்லாமே பார்த்துட்டு என்ன இது ஷவுமி மாதிரியே இருக்கே, அப்போ இப்போ ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ரூமில் போயிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த ஆள் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ளார் பாட்டில் எடுத்து அந்த ஆளோட தலையில் அடித்ததுமே அவன் ஒரு பைத்திய மாதிரியாக ஆரம்பிச்சுடுறான். போட்டு அவளை அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறான். நான் சொல்கிறத கேட்டு எனக்கு நீ நடந்துக்கிட்டேன்னா தான் உனக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். ஆனால் அப்போ அங்கே டோர் நாக் ஆனதுமே அங்கே போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான். அவ்வளோதான், ஹீரோ போட்டு அடி அங்கே வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறான் அவனை. நம்ம ஹீரோயினை நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொன்னதும் நான் உனக்கு மெசேஜ் பண்ணனே, எதுக்காக நீ எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்றத அவ சொல்கிறா. அவள் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு பக்கத்தில் வந்ததும் நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு புரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டதும் எல்லாமே எனக்கு புரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே ஒய்ஃப் தானே, அவனுமே ஒன்றா சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அசிஸ்டண்ட்டேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோக்கு அங்கே ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ அங்கேருந்து கிளம்புனதுமே ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே முழிப்பு வருது. ஸோ அவளுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே அவள் நைட்டு நடந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு என்ன நான் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ நான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேனா, நான் என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் வேறு ஆயிடுச்சுக்கு, தப்பு பண்ணிட்டோமேனு பார்ல தான் காமிக்கிறாங்க. அந்த யாயாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபேஸில் அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றுனதுமே அந்தாலும் அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுமே அங்கே ஒரு மீட்டிங்காக வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வேமா அவட்ட காப்பாற்றினதுமே அவளுக்கு அவன் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. இவனுக்கு உடம்பு அப்படின்னா நல்லா தான் இருக்கா, அப்படின்னா நான் திரும்ப என்னோட பிளேஸை எடுத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஆனால் அந்த பர்சன் போகாமல் அங்கே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோவுமே அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நினச்ச அவட்ட பேசிட்டு இருக்கா. நீ இப்படிலாம் நைட் நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்காது, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறான். அப்புறம் நேற்று நைட்டு நடந்ததுக்கு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். பட் அவளுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சரியாக புரிய மாட்டுது.
ஹீரோ இங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க அவள அப்படின்றத கேட்டதும், அவங்க ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் நான் இப்படியே போனா மாட்டிக்கோனேன்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஷூட்டை தான் அங்க பேசிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்டை முடிச்சு விட்டுருங்க. என்னால இதுக்கப்புறம் இங்க இருந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கும்போது, ஆனா அந்த லேடி ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே ஹீரோயின் வேமா அங்க போனை மறைச்சிட்டு இவ தன்னை கவர் பண்ணிக்கிறா. எதுக்காக என்ன பார்த்தது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உடனே நான் கடிச்சா தின்ன போறேன்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாம ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்றத சொல்றான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவ கவர் பண்ணி இங்க படுத்துக்கிட்டதுமே, அங்க நம்ம ஹீரோ இவ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஒருவேளை வந்துட்டு என்ன அப்படியே அந்த உருவத்துல பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, அதனால தான் என்ன இப்படி ஹேட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன்ல அங்க லொகேஷனையுமே வந்து ஆன் பண்ணி விட்டுறான். ஏதாச்சும் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நான் வந்துட்டு இவளை காப்பாத்தி ஆகணும்ல அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அங்க வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு போல. அப்ப அங்க அந்த ரோனி அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. இவ ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா ஓடி போய் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் மறைஞ்சதுமே ரோனிட்ட அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. யாயாவும் அப்ப ஷவுமி வேறையா, இவ மாடல் ஆச்சு, அப்ப வந்து மாத்தி வந்திருக்காங்களா, இந்த உண்மையை சொன்னா இவ நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் என்ன பண்றது, அவன் வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கா, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஷூ கால் பண்ணிடுறாங்க. உன்னோட அம்மாவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கூட சண்டை போடுறா. என்னோட அம்மா உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோபப்பட்டு இருக்கும்போது, உன்னோட அம்மா என்ன புதுசா உட முடியாம போயிட்டாங்களா, ஆரம்பத்துல இருந்து அந்த பொம்பளை அப்படிதானே இருக்காங்கன்னு அந்த லேடி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப அங்க டாக்டர் வேற வந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இவங்களை வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா குணப்படுத்தினாலும் இவங்களால நடக்க முடியாது, அந்த மாதிரி நோய் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்ப அங்க ஷூ ரொம்ப போரிங்கா இருக்குப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இன்னைக்கு அவகிட்ட உண்மை எல்லாமே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபோனுமே பண்ணி பார்க்குறான், மெசேஜ் பண்றான், பட் எதுக்குமே அவன் ஆன்சர் பண்ண மாட்டா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட தான் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்டாவே அவன் வந்து உடனே கிளம்பி அங்க ஷூவை போய் மீட் பண்றதுக்காக போயிடுறான். எங்க வந்துட்டு உங்க பொண்ணு நேத்து வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்றத சொன்னதும், இல்ல நேத்து வந்துட்டு அவ என் கூட தான் சேர்ந்து இருந்தா, அதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு ஷாப்பிங் போயிருக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவட்ட போய் கோவப்படுறாங்க. தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, மரியாதையோட அவர்கிட்ட கிளம்பிப்போ, அந்த ஆள் வந்துட்டு தேடிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மாவுக்கு இப்படி உட முடியாம இருக்கு, நான் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், எனக்கு தெரியாது, நீ கான்ட்ராக்ட் பண்ணி நடக்கணும், என்னோட பொண்ணோட ரெப்புடேஷனுக்கு எடுக்காது அப்படின்றது சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்க ஹீரோக்கு கால் பண்ணிட்டு என்னோட அம்மாவோட வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். இப்போ என்ன உங்களுக்கு ஓகே தானே, கிளம்புங்கன்னு சொல்கிறா. பிறகு அங்கே ஷவுட்டை கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீ எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், நீ கவலைப்படாத நான் வரேன்னு அவன் சொல்கிறான். அவன் வந்ததுமே நிலைமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவள் அழுததும் அவன் ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி லொக்கேஷன் தான் வச்சிருக்கானே, ஸோ அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் வந்து இப்போ என்னை ஏமாத்திட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கா. பிறகு ரோனி அங்கே அவங்க ஆன்டிட்ட இது எல்லாமே கொண்டு போய் காமிச்சு, பார்த்தீங்கல்ல ஃப்ராட் வேலை நடந்திருக்கு, இது தாத்தாக்கும் அவருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகும், அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூ வந்துடுறாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அதை கிளம்பி வா, அவர் தேர்றாருன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, மேடம் உங்க பொண்ணு இப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே அந்த லேடி உள்ள போய் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாச்சு இருக்காங்க. உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமான்னு சொல்லிட்டு மகளை அந்த கொஞ்சுறாங்க. அப்ப அங்க ஹீரோயினுக்கு அவளை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு, நம்மள மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு. பட் அவ வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உன் மூஞ்சி வேணா பார்க்க என்ன மாதிரி இருக்கலாம், பட் எதுவுமே என்ன மாதிரி கிடையாது, நீ ரொம்பவே வந்துட்டு குளிக்காம நாத்தம் அடிச்சு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே, ஆமா இவ ஒரு லோ கிளாஸ் பொண்ணு தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டேன்ல, அந்த பொசிஷனை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. நல்ல வேளை நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அவ போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க பாத்தியா அவ நடக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவளோட ஸ்டைல் எல்லாமே அவருக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், நீ புதுசா வந்துட்டு இந்த மாதிரி போனேன்னா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது, அப்ப அங்க இப்படி வந்துட்டு அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே, நம்ம யாயாவ நீ உள்ள மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிங் பண்ண அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோங்க வந்ததுமே அவளை அங்க இருந்து அவன் வந்து கூட்டிட்டு போனதும் வேற வழி இல்லாம அவளுமே கூட சேர்ந்து அங்க போக வேண்டியதாயிருது.
வீட்டுக்கு போயிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ ஷாவை மீட் பண்ணுவியா? நீ என்கிட்ட பொய் வேற சொல்றியா? ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா. நான் வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் வராதன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் டே அவளுக்கு பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. எங்க அவர் அப்படின்றத கேட்டதோ அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாருமா அப்படின்றத சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. சரி ஓகே நம்ம வந்துட்டு அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ இன்னொரு பர்சன் நினச்சிட்டு இருக்காளே அவங்களுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா மீட் பண்ணுறதுக்காக. பட் அங்கே ரிப்ளை எதுவுமே வரல. ஆயா வந்து அங்கே கூப்பிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே போய் இருந்துக்கிறேன் நீ இப்போ கிளம்பலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவரை ஒரு தடவையாச்சும் பார்த்து நம்ம பேசணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணலாம் அவர் வந்தால் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்படி வந்துட்டு முக்கியமான விஷயம் உனக்கு வந்துட்டு திரும்ப மாடலிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாக எழுறா. அதை கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் போல. அப்போ அங்கே தாத்தாக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே இவன் பதறி அடிச்சு போய் அங்கே வேமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தாங்க ரொம்ப வந்துட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு ஷா பேசினதுமே இவன் தேவையில்லாமல் சண்டை போட்டு ஃபேமிலி எல்லாமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் நீங்கள் வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ அவர் எப்படியோ காப்பாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளான்னு சொல்லிட்டு லொக்கேஷனை பார்த்தாங்க. அப்போ வரைக்குமே அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா போகிறான். என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ குளிர் அடிச்சிட்டு இருந்தா அப்படின்ற சொன்னதும் நான் போகலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே வருவீங்க நினச்சி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் காருக்குள்ளவான்னு சொல்லிட்டாங்க. ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு அவட்டாங்க சாரி கேட்குறான். சில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் நிறைய காசு எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவங்க வந்துட்டு இவளுக்கு நடிச்சதுக்காக காசு செட்டில் பண்ணிட்டாங்க போல. அப்போங்க நம்ம ஹீரோ எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது. நீ என் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவள் கூட கொஞ்சம் சில விஷயங்களாக ஷேர் பண்ணி அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். காரில் எப்படி தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவன் கூட பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு ஒர்க் அதிகமாகவே கிடச்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன். உன்னை மீட் பண்ணுறது கூட எனக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்றத சொல்கிறா. தாத்தாவை வந்து அவன் பார்க்கும்போது தாத்தா வந்துட்டு நான் எல்லா சொத்தையுமே உன்னோட பேரில் நான் மாற்றி கொடுத்துட்டேன். அதை ஷாவ் மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதையும் கொடுக்க போகிறது கிடையாது. நீ தான் எல்லாத்தையுமே நல்லபடியாக கவனிச்சுக்கிறணும். நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். உன்னோட ஒய்ஃபை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஷாவ் அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் போயிடுறான். ஹீரோ போன அடுத்த செகண்டே அவன் உள்ளே வந்துட்டு என்ன தைரியம் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு நாயோட கேவலமாக நடத்திட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்கே தாத்தாவை அவன் கொலை பண்ணிடுறான். இப்போ ஆயாங்க அவள் அதெல்லாமே பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறா. இது கண்டிப்பாக வந்துட்டு இவ ஏதாச்சும் என்ன பிளாக்மெயில் பண்ணானா இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டுருக்கா. ஹீரோ இப்படி போயிட்டுருக்கும் போது அவனுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே மனசே தாங்க முடியல. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான் தாத்தாவை. அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு அங்கே வந்துட்டுருக்கான். பட் அங்கே தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே மனசை தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எங்கே நம்ம ஹீரோயின் அங்கே மாடலிங்கில் ரொம்பவே அங்கே ரொம்ப பிஸியாகிட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபியூனலுமே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து மாஸ்க்லாம் போடாமல் நார்மல் ஃபேஸில் தான் இருக்கான். நம்ம யாயா பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே வந்து நின்றுட்டு இருக்கா. அப்பங்க ஷாவ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா. நீ யாயான்னு எனக்கு தெரியும் அப்படின்றது சொன்னதும் ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஷாவுக்கு வந்துட்டு எல்லா விஷயம் தெரியும். சரி அவன்கிட்ட வந்துட்டு பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம யாயா ஓ உனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகுது. திரும்ப அவ்வளோ சொல்லி அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கலான்னு பக்கத்தில் இழுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏன் பிபி பயந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படிலாம் அவள் பேச மாட்டாளேன்னு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஏன்யாட்ட நீ வந்து என்ன வந்து என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டியா இந்த ஃபேஸில் அப்படின்றத கேட்டதும் நான் ஏன் வந்துட்டு உங்களை பார்த்து ஷாக் ஆக போகிறேன் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவனுக்கு இன்னுமே வந்து ஷாக் ஆகிருது. டவுட்மே ஆகிருது. இது கண்டிப்பாக அப்படின்னா வந்துட்டு ஷாமி கிடையாது. அது எப்படி வந்துட்டு என்னோட ஃபேஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும்ன்றது வந்து அவளுக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. போல் அவன் தூங்கிட்டு இருந்தான். அங்கே பக்கத்தில் அவன் வந்து க்ளோஸாக வந்துட்டு அவன்கிட்ட வந்து தப்பாக நடக்க அவள் ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னதும் அது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானேன்னு சொல்கிறான். நீ கண்டிப்பாக வந்துட்டு யாதான் நீ எப்படி இங்கே வந்த அவளை எங்கே அப்படின்றத கேட்டதும் அவன் என்னோட சப்ஸ்டியூட் தான்ப்பா நான் தான் உன்னோட ஒரிஜினல் ஒய்ஃபே அப்படின்றத சொன்னதும் ஆனால் நான் உன்னை லவ் பண்ண கிடையாது அவ்வளோதான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். மரியாதையோட இங்கேருந்து கிளம்பிடு. நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு அவளை போய் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பக்கத்தில்
பக்கத்தில் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணதும் நீ மரியாதையோட இங்கேருந்து போகிறதா உனக்கு நல்லது, கண்டிப்பாக நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற செட் அவன் போனதுமே இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டேக்கா. நம்ம யாயாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோங்க வாழ்றான். ஹீரோ வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்டதும் அங்கே ஹக் பண்ணிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னோட தாத்தா வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறா. வந்துட்டு ஆம்பளைங்க ட்ரெஸ்லாம் எப்படி உன்னோட வீட்டிலன்னு கேட்டதும் எல்லாம் என்னோட பிரதரோட தான், ஷாவ் என்னோட பிரதர் தானே, அவரும் நாங்களுமே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க தான் சொல்லிட்டு பேசினதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான், எப்பயுமே நானுமே அவரை தான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ அவனை பார்த்து உனக்கு எப்பயுமே அட்ராக்ஷன் வந்தது இல்லையான்னு சொன்னதும் வந்திருக்கு, அது ஒரு பிரதராக தான் அப்படின்றத சொன்னதும் நீ யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்ததுமே ஹாப்பியாகிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன வந்து என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு கேட்டதுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை காப்பாற்றினீங்களா பார்த்தீங்களா, அப்போ என்னோட அம்மாவே என்னை காப்பாற்றின மாதிரி எனக்கு தோணுச்சு, அப்போ இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோட்ட சரி ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு நான் அந்த யாயாக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கான ரீசன் என்னன்னு உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவன் ஆஃபீஸில் திரும்பவுமே அங்கே தாத்தா இறந்து போனதும் அவங்க அப்பாவை வச்சு அவன் ஜாயின் பண்ணிட்டான் போல. அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு. ஹீரோ யாயாக்கு அங்கே வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டான் போல. அவள் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே பட்லர் மேடம் இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டை பேசி சரி பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் உன்ன மாதிரி வேலைக்காரனுக்குலாம் இதில் பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு. அதுக்கப்புறம் ரோனி அங்கே வர்றா, நீ யாருன்ற உண்மை எனக்கு என்ன தெரியாதா, நீ வந்து யாயா மாதிரி இங்கே ஆக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் அப்படியே கொஞ்சம் கூட நர்வஸே ஆகலை. அவள் தான் பெரிய தில்லாலங்கடியாச்சே, இப்போ நீ என்ன வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நீ மரியாதையோட டைவர்ஸ் கொடுத்துரு, நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா நீ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கியா, உன் மூஞ்சி இது வரைக்கும் நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன்ன மாதிரி ஒரு மூஞ்சை போய் வந்துட்டு அவர் மேரேஜ் பண்ணுவாரா, என்ன மாதிரி அழகான பொண்ணை விட்டுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவர் ரொம்ப கோவப்பட்டு கணத்தில் அடித்ததுமே இவ தலையை முடிய பிடிச்சி இழுத்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கையை வைப்பா அப்படின்ற சொல்லிட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளி விட்றா. அங்கே அடிப்பட்டதில் ஃபுல்லாக தலையில் ரத்த வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிடுறா, நடிக்காது அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே பட்லர் வந்து பார்த்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. டோனாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வர்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது இன்னைக்கு பாரு இவளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்து அஃபேர் வச்சுட்டு சுற்றிட்டு வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடித்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரெண்டு பேருமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை மாடல்ஸை வந்துட்டு தரக்குறைவாக நடத்திருப்பா, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுத்து அவளுக்கு இந்த தண்டனை தான் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அதை பற்றி பேசி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் வராருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு இருக்கான். அவளுக்கு வந்து அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு இவர் தான் வந்துட்டு கூமே, இவர் ரெண்டு பேர் ப்ராஜெக்டையுமே வேறு வேறு பேரில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தாத்தா வந்து இறந்து போனதில்லை, இது எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் ஏன் உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை எல்லாமே அங்கே படித்து பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. அப்படின்னா இத்தனை நாளாக ரொம்ப வந்து நம்மகிட்ட ஏமாத்திட்டு இருந்தா நான் டபுள் வேஷம் போட்டுன்னு சொல்லிட்டு அங்கே மாடலிங் ஷோவுமே ஸ்டார்ட் ஆகிருது. பட் நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காம முகத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு முறைச்சிட்டு அவகிட்ட போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அங்கே பொக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போனதும் இப்போ யாரோட தரப்பில் இதை கொடுக்குறீங்க, ரெண்டு பேரை நடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே சாரி கேட்குறான். இப்போ எல்லாத்தையுமே நான் சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது, பட் யாயாவை நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி யாயா வந்து ரோனியை பிடிச்சி தள்ளி விட்டதில்ல, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சி அங்கே ஜெயிலில் போட்டுறாங்க போல். ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த குடும்பமானத்தை வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா அங்கே ஷாவோட அந்த வீடியோ வந்து லீக் பண்ணி விட்றா, தாத்தாவை கொலை பண்ணதை. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக இவனுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. ஃபைனலாக ரெண்டு பேத்துக்குமே அங்கே வெட்டிங்குமே நடக்க போகுது. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா நல்லபடியாக மாறிட்டாரு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுமா, நல்ல மருமகளாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவோட வீடியோ காமிக்கிறாரு. நம்ம ஷாவ் ஜெயிலில் தான் இருக்கா. நான் சாரி கேட்குறேன் உன்ட்ட, நான் நிறைய வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், உன்னையுமே யூஸ் பண்ணிட்டேன், இந்த வெட்டிங்காக நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன், பட் என்ன பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உல்ட்டாவாக போயிடுச்சு, நான் இப்போ ஜெயிலில் இருக்கேன், ஆனால் நீ எப்பயுமே ஹாப்பியாக நல்லபடியாக வாழவன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு எமோஷனலாக ஏழா. ஷாவ் எப்பயுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பிரதர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.